நகை அடகு வச்ச சீட்டை காமிச்சு அதுக்கு வந்துட்டு ஆதி அப்படிங்கிற அவர் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சீரியல் ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் அவர் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. நீங்களுமே இன்டர்வியூ எடுத்திருக்கீங்கல்ல? எடுத்திருக்கேன், நிறைய அதில் எடுத்திருக்கேன். ஸோ அவர் வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டதா, அதாவது உங்க நகையை வச்சு ஏதோ ஃபோர்ஜரி வேலை பார்த்துட்டதா நீங்க சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க. எல்லாருக்குமே தெரியும். 15 to 30 சின்ன சீரியலுக்கு போயிடுவோம். 1 to 15 நான் நினைத்தால் இன்றைக்கும் சீரியல் ஜி தமிழில் பண்ணிட்டு இருப்பேன். அதில் நிறைய லீவ் போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து வெளியில் சுற்றுறதான் அதிகமாக. 1 to 15 முக்கால்வாசி எங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. நான் ஃபேமிலியாகவே அப்படி தான் நாங்கள் பழகிட்டு இருந்தோம். அந்த பொண்ணு அம்மா அப்படின்ட்டு நல்லா பாசமாக இருக்கும். இந்த பையன் வீட்டுக்காரு, என் வீட்டுக்காரர் தான் அம்மா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சுச்சு. சரின்ட்டு புருஷன் முன்னாடி தானே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருப்போம். ஒரு வாட்டி வந்து வேறு இடத்துல வீடு பார்த்துருந்தாங்க. அங்கே வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. எதனால காலி பண்ண சொன்னாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அப்பவே சொல்லியிருந்தா கூட வந்து, ஏன்னா நமக்கு இப்போ தெரியுது இவ்வளோ பெரிய திருடுத்த நம்ம பண்ணியிருக்கான் அதனால சொல்லியிருப்பாங்களோ நமக்கு இப்போ தெரியுது. அப்போ தெரியாதுல்ல. நம்ம ஏன் வீட்டில் தான் இருந்தாங்க 10 நாளைக்கு மேலே. எங்கள் வீட்லேயே இருப்பாங்களா? ஏன் வீட்டில் தான் இருந்தாங்க. வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, வீட்டுக்காரங்க காலி பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு வேற ஆதரவுக்கு ஆள் இல்லை, ஏன் வீட்டில் தான் இருப்பாங்க. சரி நான் தான் பார்த்துக்கிட்டேன் வேற வீடு பார்க்குற வரைக்கும். அப்புறம் வீடு பார்த்து போனாங்க. அப்புறம் அந்த 1 to 15 நாங்கள் இப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஏதோ பிரச்சனையாயிருச்சு. நம்ம வந்து அதில் வந்து தலையிட முடியாது. புருஷன் முன்னாடி பிரச்சனை இல்லை, தலையிட முடியாது, தலையிடவும் கூடாது. அதையும் தாண்டி நான் போய் நின்னேன். ஏன்னா பிரச்சனை பண்ணிக்கிறாங்க, அக்கா மாமா வாங்க, எனக்கு பயமா இருக்கு, 2 பேரும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என் வீட்டுக்கார சொன்னார், வேண்டாண்டி புருஷன் முன்னாடிக்கு பிரச்சனைக்குள்ள போகாத, ஏதாச்சும் ஒன்னாக்கா தப்பா போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் தான் மாமா என்ன மாமா யாருமே இல்லை மாமா, நம்ம தான் பழகிருக்கோம் அவங்க கூட, நம்ம நிக்கிறோன்னா எப்படின்னு என் வீட்டுக்கார மண்டைய கழுவி நான் வந்து வாடான்னு பிரச்சனை பண்ணி நான் கூட்டிட்டு போனேன். இந்த நேர்காணல் ஒரு தரப்பினரின் கருத்துக்களை மட்டும் பிரதிபலிக்கிறது. இது மட்டுமே உண்மை கருத்துகள் அல்ல. மற்றொரு தரப்பினரையும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளோம். ஆனால் இதுவரை அவர்களிடமிருந்து பதில் கிடைக்கவில்லை. அவர்களின் பதில் கிடைத்தவுடன் அதையும் கலாட்டா தளத்தில் வெளியிடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.